நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க், ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ், ரத்தன் டாட்டா இவங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாருமே மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரும் மதிக்கிறதுக்கான காரணம் பணம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அப்படி பணம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ரெஸ்பெக்டை வாங்கி கொடுக்குது அப்படின்னா அம்பானியை ஏன் நிறைய பேர் மதிக்கிறதில்ல, அதானி ஏன் நிறைய பேர் மதிக்கிறதில்ல? இந்த அம்பானியும் அதானியும் எல்லாருமே மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காமன் பீப்புள்ஸ், லேமேன்ஸ் அந்த மாதிரியான ஆளுங்க யாரும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ரத்தன் டாட்டா, பில்கேட்ஸ் மாதிரியான ஆளுங்களை காமன் பீப்புள்ஸ்லேருந்து ரிச் கிளாஸ் பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லாருமே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்பெக்டுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் கிடையாது, ராதர் தென் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில பல குவாலிட்டிஸ், சில பல ஹேபிட்ஸ். அதுதான் அவங்களுக்கு இந்த அளவுக்கான ரெஸ்பெக்டையும் சம்பாரித்து கொடுத்துருக்கு, அவங்கள ஒரு ஹை வேல்யூட் மென்னாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. நீங்களும் அவங்கள மாதிரியே ஒரு ஹை வேல்யூட் மென்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில குவாலிட்டிஸை உங்களுக்குள்ளே நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறது மூலிமா நீங்களும் ஒரு ஹை வேல்யூட் மென்னாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹை வேல்யூட் மென்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிக்கிறது மூலிமா நீங்களும் ஒரு ஹை வேல்யூட் மென்னாக வர போகிறீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹை வேல்யூட் மென்ஸோட முதல் ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பி கைண்ட் டு அதர்ஸ். இவங்களுக்கு நிகரான பிஸ்னஸ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய சாதாரண லேமேன்ஸாக இருக்கட்டும், எல்லாரையுமே கைண்ட்னஸோடு தான் ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாரையுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேல தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே மரியாதையாக கைண்ட்னஸோட ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேல்யூவும் அந்த இடத்துல அதிகரிக்கும். அது எப்படி ப்ரோ மற்றவங்கள கைண்ட்னஸோட ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த சாரி, தேங்க்யூ அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் இந்த காலத்தில் நிறைய பேர் மறந்தே போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ அப்படின்றது அதிகரிக்குமே தவிர அந்த இடத்துல உங்களோட வேல்யூன்றது குறையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடைக்கு போய் அண்ணாச்சி ரவை 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னா அவர் கொடுத்தாருன்னா நீங்கள் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், பட் 99% ஆஃப் த பீப்புள் மிஸ்டேக் பண்ணுறது இந்த இடத்துல தான். நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், அதுக்காக தான் அவங்க கொடுக்குறாங்க, அதுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லணுன்ற அவசியமெல்லாம் எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் நீங்கள் உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். பல பேர் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களோட வேல்யூன்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களால் ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் ஆகுது, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சாரி கேட்க தயங்கவே கூடாது. அதே மாதிரி நீங்கள் யாராவது புதுசாக ஒரு பீப்புளை மீட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ரோட்டில் போகும்போது யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மைலை அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, அதனால உங்களோட வேல்யூன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஹை வேல்யூட் மென்ஸோட ரெண்டாவது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இம்ப்ரூவ் யோர் செல்ஃப். நம்மளோட உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம்னாவே நமக்கான மரியாதைன்றது தன்னால் வந்து சேரும். நம்மளோட உடம்பை ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபிசிக்கலாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ், ஜிம் போகிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். மென்டலாக நம்மளோட ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் பண்ணலாம். இதை தினமும் 1 hour 2 hour பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு அவசியமே கிடையாது. வாரத்தில் 4 நாள் இல்லாட்டி 5 நாள் தினமும் ஒரு 10 நிமிஷம் யோகா, ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ், சின்ன சின்ன எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிங்கனாலே உங்களோட செல்ஃபை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹை வேல்யூட் மென்ஸோட மூணாவது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தே ஆர் ஆல்வேஸ் ஸ்டேயிங் அப்டேட்டட். உலகத்தில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளோட பிஸ்னஸ் ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அப் டு டேட்டில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூகேவில் அகதிகளாக வந்த பீப்புள்ஸை அந்த நாட்டுக்காரங்க சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பங்களாதேஷில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்ளம் இப்போ முஸ்லீமுக்கும் ஹிந்துக்களுக்கும் உடைய ப்ராப்ளமாக மாறிட்டு இருக்கு. இத்தனை நாளாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்துட்டு இருந்த போர் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக மாறி இருக்கு. ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா போக போகிறாங்கன்னெல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது, என்னென்ன மாதிரியான புது புது விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப் டு டேட்டாக நம்ம இருந்தோம்னாலே நம்மளை ஒரு ஹை வேல்யூட் மென்னாக மற்றவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஒரு நாலேஜான பர்சனை பார்க்கும்போது அவருக்கு தன்னால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா விஷயங்களையும் பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தோம்னா நம்மளையும் பல பேர் ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களையும் பற்றி ஃபுல்லாக தெரியணுன்ற அவசியம்ன்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பட் என்னென்ன நடக்குது அப்படின்றத பற்றி அட்லீஸ்ட் ஒரு ஏபிசிடி லெவல்லையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம அப் டு டேட்டாக இருந்தோம்னா நம்மளோட வேல்யூ அப்படின்றது அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்.
ஹை வேல்யூட் மென்ஸோட 4வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தே ஆர் ஆல்வேஸ் லேர்னிங் ஏ நியூ ஸ்கில். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் உங்களோட உண்மையான லேர்னிங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அத்தோடு நீங்கள் நிற்காம புதுசாக ஏதாவது தினம் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை வேல்யூட் மென்ஸ் பண்ணுற விஷயங்களும் அதுதான். இப்போ கூட எலான் மஸ்காக இருக்கட்டும், மார்க் ஜக்கர்பர்காக இருக்கட்டும், பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்களும் தினமும் ஏதாவது ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை சேல்ஸ் ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லாட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் தினம் லேர்ன் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணுற அந்த பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. ஹை வேல்யூட் மென்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பழக்கமும் அதுதான். ஹை வேல்யூட் மென்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த 5வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கம்யூனிகேஷன். இவங்களோட கம்யூனிகேஷன் லெவல் இந்த அளவில் இல்லாமல் இந்த அளவில் இருக்கும். அவங்க யார்கிட்ட பேசினாலும் ஈஸியாக அவங்கள மனிப்புலேட் பண்ணிவிடுவாங்க. அது எப்படி அவங்களால மட்டும் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தே ஆர் லேர்னிங் த ஸ்கில் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனுக்கு ரொம்பவே முக்கியமானது 3 விஷயங்கள்: ஆக்டிவ் லிசனிங், பீயிங் அசர்ட்டிவ் அண்ட் கிளியர் மெசேஜ். நீங்கள் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் பேசுகிற டைமோட நீங்கள் லிசன் பண்ணுற டைம்ன்றது அதிகமாக இருக்கணும். பொதுவாக இந்த ரேஷியோவை 70-30 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 30% ஆஃப் த டைம் பேசுகிறீங்க அப்படின்னா 70% ஆஃப் த டைம் நீங்கள் அவங்கள லிசன் பண்ணணும், பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பீயிங் அசர்ட்டிவ். நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்கிறீங்க அப்படின்னா அதில் ரொம்பவே உறுதியாக இருக்கணும், உங்களோட பாயிண்டில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். 3வது விஷயம் கிளியர் மெசேஜ். நீங்கள் ஒரு மெசேஜை கன்வே பண்ண வரீங்க அப்படின்னா அந்த மெசேஜ்ன்றது தெளிவாக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு புரியுற விதத்தில் இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் உங்களோட கம்யூனிகேஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் கம்யூனிகேட்டராக வருவீங்க. அண்ட் நீங்கள் ஒரு பெஸ்ட் கம்யூனிகேட்டராக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட வேல்யூ அப்படின்றது தன்னால் இன்க்ரீஸ் ஆகும். ஹை வேல்யூட் மென்ஸோட 6வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி ரொம்பவே முக்கியமானது. டைம் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட வேலைகள் அப்படின்றது நீங்கள் கரெக்டான டைமில் செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுக்கு எந்த ஒர்க் ரொம்பவே முக்கியமான ஒர்க்கணும், எந்த ஒர்க் முக்கியமில்லாத ஒர்க்கு அது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஷெட்யூலை நீங்கள் போடணும். அதுக்காக ஒரு டெட்லைனை செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட டைமை நீங்கள் எஃபெக்டிவான வேலை மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹை வேல்யூட் மென்ஸோட 7வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பீயிங் ஆக்டிவ். இவங்க எப்பவுமே ஆக்டிவான பீப்புள்ஸாக இருப்பாங்க. நடக்கிறதும் இவங்க ரொம்பவே ஸ்பீடாகவும் இருக்காது, ரொம்பவே ஸ்லோவாக இருக்காது. ஒரு கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான ஸ்பீடில் இவங்க நடப்பாங்க. அட் த சேம் டைம் எப்பவுமே இவங்க ஆக்டிவான பர்சன்ஸாக இருப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸையும் இவங்க ஆக்டிவாக வச்சுப்பாங்க. நீங்களும் எப்பவுமே ஒரு ஆக்டிவான பர்சனாக இருங்க. கிளாஸில் தூங்கி வழியாமல் எப்பவுமே ஒரு பிரிஸ்கான ஸ்டூடெண்ட்டாக இருங்க. ரொம்பவே ஆர்வமுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு லீடர் மாதிரி இருக்கணும். அது உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஹை வேல்யூட் மென்னோட 8வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களோட ஒப்பீனியனில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு குரூப் டிஸ்கஷனில் இருக்கட்டும், இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் இருக்கட்டும், யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை உங்கள்கிட்ட உங்களோட கருத்தை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒப்பீனியன்ன்றது உங்களோட மைண்ட் செட்டில் யோசிச்சு வச்சுருப்பீங்க. பட் நிறைய பீப்புள்ஸ் எந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் கடைசியில் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் அந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது ஐயோ நம்மளோட கருத்தை நம்ம சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்த காலங்கள்ன்றது நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை நீங்கள் தைரியமாக சொல்லணும். அது சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, அது உங்களோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனை தான் கேட்குறாங்களே தவிர மெஜாரிட்டிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஸோ உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி. இதுதான் ஹை வேல்யூட் மென்னோட 8வது ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மை டியர் வியூவர்ஸ், அந்த ஹை வேல்யூட் மென்ஸோட 8 ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸை உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.